பச்சைப்பயிறு சீக்கிரமா முளைவிறதுக்கு ஒரு ஈஸியான டிப் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஒரு 1/4 கப் பச்சைப்பயிறு எடுத்துட்டு 2 to 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை ஹோல் நைட் ஊற விட்டுடுங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு கிச்சன் டவல் இந்த மாதிரி மெலிசான டவல் எடுத்துகிட்டு ஈரமாக நல்லா நனைச்சிட்டு அதை புழிஞ்சிட்டு ஊற வச்ச பச்சைப்பயிரை போட்டுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாத சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் செடிக்குனாவது ஊற்றுங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீழே ஊற்றிடுங்க அந்த தண்ணியை. அந்த வெதுவெதுப்போடையே நம்ம அந்த பச்சைப்பயிறு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த துணியோட அப்படியே லைட்டாக அப்படியே மூடின மாதிரி வச்சுட்டு ஹாட் பாக்ஸை மூடி வச்சுட்டு ஒரு 24 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நல்லா உங்களுக்கு முளை விட்டு வந்திருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முளை விட்டு வந்திருக்கு. இதில் நீங்கள் சாலட் செஞ்சுக்கலாம், சாண்ட்விச், பெசரட் என்ன வேணால் செஞ்சுக்கலாம். இதை 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி